முஸ்லீம்னா என்ன வேணாலும் பேசிடலாமா? பரிமலா ராஜன்றவர் ஒரு போஸ்ட் போடுறார், ஆசிஃப் நீ வா போ, பெரும்பான்மை ஓட்டு போட்டா என்ன நடக்கும், நீங்களாம் பாகிஸ்தானுக்கு போனோம், நீங்களா முஸ்லீமா? அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் தீர்மானிச்சு ஓட்டு போட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கமிட்டி மெம்பர்ஸ்ல பெரும்பான்மையாக இருந்தது இந்துக்கள் தான். ஷபீர் செக்யூலரா தான் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் தன்னோட மத அடையாளங்களை எங்கேயுமே வெளிப்படுத்தினதும் கிடையாது, அதை குறித்து பேசினதும் கிடையாது. அவர் பேர் ஷபீர் அகமது. அப்ப அந்த தலைவர் ஒரு சாதியை சேர்ந்தவராக இருக்கிறார், சுரேஷ் வேதநாயகம். அவரோட கம்யூனிட்டி சேர்ந்தவங்க பாதி பேர் பிஜேபியில் இருக்கிறாங்க. ஏன் அந்த யூடியூப் ரூட்டஸோட வீரமணி இருக்கிறார்ல, அந்த பேசுறாருல, அவரோட சாதிக்காரனும் பிஜேபியில் இருக்கிறான், தலைவரா இருக்கான். அப்ப அங்க போய் லிங்க் பண்ண முடியுமா? யாரா இருக்கலாம்? நான் சேட்டலைட் சேனல்ஸ் தான் கொடுப்பேன், நான் இவர்கிட்ட தான் பேசணும்னு விரும்புறது அந்த லாயரோட ரைட்ஸ் அது. அப்ப இதுல புதிய தலைமுறை சேனல்ல சமச நோக்கி ஒரு அட்டாக் நடந்துகிட்டே இருந்துச்சு. இவர் விஜய்க்கு ரொம்ப ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு, இவ்வளவு தம்மையில் வச்சுட்டாரு. யூடியூப் ரூட்டஸ் மாதிரியான ஒரு தேர்ட் ரேட்டட் சேனல்ஸ் ஷபீரை கேட்ட அவங்க டிஎம்கே ஆதரவு சேனல்ன்றாங்க. அந்த பிக்சர் ஷபீரை தொப்பி போட்டு காட்டுற. ஷபீரை எங்கேயாவது யாராவது தொப்பி போட்டு பப்ளிக்ல எங்கேயாவது பாத்துருக்காங்களா? இல்ல. அப்ப ஷபீர் செக்யூலரிஸ்ட் இல்லன்னா நீ கேஸ்டிஸ்ட். ஷபீர் ஒரு மதச்சார்பற்ற நபராக உனக்கு தெரியலன்னா அப்ப நீ சாதியவாதி. நான் சொல்றேன், இந்த பிஜேபி, இந்த கவர்மெண்ட், இந்த சிஸ்டம் எல்லாம் உன்னோடது. என்கிட்ட எந்த ஷேரும் கிடையாது. எனக்கு பவரே இல்ல இந்தியால. காங்கிரஸ் தோத்தா ஓஎஸ்சி காரணம், கரிகாலனை தூக்கிட்டா ஷபீர் அசிஃப் தான் காரணம். அவனும் காரணம் இல்ல, அந்த 65 பேர் ஓட்டு போட்டவங்க காரணம் இல்ல, நாங்கள் தான் ஆதரவா இருக்கோம் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. இப்போ இல்ல, அது பண்ணையாரத்தனம் தான். நீ இருக்கிறீங்கன்னா நீ எனக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ஒரு சாதாரண பத்திரிகையாளர் பண்ற பிரச்சனைக்கு உதயநிதி வரைக்கும் போகுதான் நியூஸ். அப்ப நீ என் பக்கம் இரு, இல்லன்னா நீ பிஜேபி. ஷபீர் செக்யூலரிஸ்ட் நான் திருப்பி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா? விஜய் ஜோசப் விஜயா இருந்தா, ஷபீர் அகமது முஸ்லீமா இருந்தா, இதுக்கு இஸ்ரேல், காசா, பாலஸ்தீன் எங்கெங்கயோ போறானுங்க இந்த யூடியூப் ரூட்டஸ் கும்பல். யூஎஸும் இஸ்ரேலும் கூட்டணி. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. சென்னை பத்திரிகையாளர் பண்றதுக்கு யூஎஸ்க்கு என்னடா சம்பந்தம்? அப்ப இந்த கும்பலுக்கு, இந்த தேர்ட் ரேட்டட் கும்பலுக்கு திமுகவை நோக்கியோ இல்ல யாரை நோக்கியோ சின்ன விமர்சனம் எழுந்தாலும் கூட அவர்களால ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை அவங்களால எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிஸ்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்க முஸ்லீம் தரப்புல? இல்ல முஸ்லீம் பெயர் கொண்டவர்கள். இது என்ன ஜேர்னலிசம் இது? இந்த மாதிரியான ஒரு இன்டர்நெட் மாஃபியா, அந்த என்ன சொல்றது, கூன்ஸ், இன்டர்நெட் கூன்ஸை வச்சுக்கிட்டு, லும்பன்ஸ் கும்பலை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? அப்ப நாளைக்கு வீரமணினா உன் சாதிகாரன் மூஞ்சியை வச்சுட்டு நாங்க ஒரு தமிழில் வைக்கணும். அப்ப ஷபீர் பேசினது இங்க சென்னையில உள்ள பத்திரிகையாளர் மட்டும் சிக்கலுங்க. இதுக்கும் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் முஸ்லீம்னா அமெரிக்கா போக கூடாதுன்னு? என்ன அமெரிக்கால என்ன முஸ்லீம்கள் வாழவே இல்லையான்னு? இப்ப இவனுங்க இங்க என்ன முஸ்லீமை செக்யூலராகவே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டானுங்க. முஸ்லீம் ஐடென்டிட்டியை கிரிமினலைஸ் பண்ணக்கூடிய வேலையை இவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க ஆபத்தான வேலை. வணக்கம் டிவி ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த திரு அஸ்வத் ஷரியத்தி அவர்கள். வணக்கம் சார். சமீபத்துல சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல ஒருவர் நீக்கிறதுக்கான தீர்மானம் நிறைவேற்றி நீக்கியிருக்காங்க. அது குறித்தான விவாதங்கள் பெரிய அளவுல போயிட்டு இருக்க நிலையில இஸ்லாமிய மதத்தை குறித்து அதை எதிர்த்து பேசக்கூடியவர்கள்லாம் கடுமையா விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணியிருக்கீங்க. நிறைய ஊடகங்களையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நடந்தது, என்ன காரணத்தினால இஸ்லாமிய வெறுப்பு பேசுறாங்க அப்படின்ட்டு நீங்க பதிவு பண்றீங்க? இல்ல, இப்ப சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அது ஒரு சங்கம். சங்கத்திற்குள்ளால நிர்வாக ரீதியாக ஒரு சிக்கல் நடக்குது. நிர்வாகத்துல சிலரை தூக்குறாங்க, சிலரை எடுக்கிறாங்க. அதற்கு ஒரு வாக்கெடுப்பு நடக்குது. 65 பேர் சேர்ந்த வாக்கெடுப்பு எடுத்து யூடியூபர் கரிகாலன்ற அவரை நீக்கிறாங்க. 65 பேர் ஓட்டு போட்டு அவரை நீக்கிறாங்க. அப்போ அது ஒரு சங்கத்திற்குள்ளால இப்படி நிறைய சங்கங்கள் இருக்கு. விவசாய சங்கம் இருக்கு, தொழிலாளர் சங்கம் இருக்கு, ஆட்டோ யூனியன் சங்கம் இருக்கு. இந்த மாதிரி நாட்டுல பல்வேறு சங்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு சங்கத்துல அந்தந்த நிர்வாக ரீதியான சிக்கல்களும் இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்ப அந்த நிர்வாகத்திற்குள்ளால என்ன நடக்குதுன்றது வெகு மக்களுக்கோ பொதுமக்களுக்கோ யாருக்கும் தெரிய போறதில்ல. அந்த நிர்வாகத்திற்குள்ளால நடக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கும். அப்ப சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல அவர்கள் நிர்வாக ரீதியாக ஒரு முடிவு எடுத்து கரிகாலன் ட்ரைப்ஸ் என்ற அந்த யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய கரிகாலனை நீக்கிறாங்க. அதோட லெட்டர் ஹெட் சோசியல் மீடியாஸ்ல போடுறாங்க. அதோட தலைவர் சுரேஷ் வேதநாயகம். அவர் தினகரன் சேனல்ல இருக்கிறாரு. அதோட பொதுச் செயலாளர் ஆசிஃப், அவர் அரண்சை என்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறார். அதோட அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தோட துணைத் தலைவர்கள் எல்லாரும் மதன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஜெயா டிவில இருந்து இருக்கிறாங்க, எல்லா சேனல்ஸ் புதிய தலைமுறையில இருக்கிறாங்க, நியூஸ் 18ல இருக்கிறாங்க, ஒன் இந்தியால இருக்கிறாரு, நெல்சன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு தரப்புகள் இருக்கிறாங்க. அப்போ அந்த பத்திரிகையாளர் மன்றம் ஒரு முடிவெடுத்து ஒருத்தரை நீக்கிறாங்க. அதற்கான காரணங்களை கரிகாலன்ற அவர் அந்த யூடியூபர் சுப்பையான்ற புதிய தலைமுறை மூத்த பத்திரிகையாளரை அவமதிச்சிட்டாரு கோர்ட்ல. அந்த வீடியோஸை அவரோட யூடியூப் சேனல்ஸ்ல பகிர்ந்துட்டாரு. பர்சனலா பேசின வீடியோஸை கோர்ட் அவங்களுக்குள்ளால நடந்த வாக்குவாதத்தை அவரோட யூடியூப் சேனல்ல பகிர்ந்துட்டாரு. அப்ப இந்த காரணம் இந்த காரணத்தை விட்டு அந்த நிர்வாகம் எடுத்த முடிவு, அந்த நிர்வாக கமிட்டி மெம்பர்ஸ் எடுத்த முடிவு. இப்ப அதுல அந்த நிர்வாகத்துக்குள்ளால இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஆசிஃப், அவ்வளவுதானே தவிர அந்த நிர்வாகம் எல்லோருமே சேர்ந்து எடுத்த முடிவு.
அப்ப அதுல வந்து என்னன்னா நேற்று என்னன்னா திராவிடர் விடுதலை கழகத்தோட மாநில அந்த பொறுப்பாளர், இணையதள பொறுப்பாளர் பரிமலா ராஜன்றவர் வந்து ஒரு போஸ்ட் போடுறார். ஆசிஃப் நீ வா போ அப்படின்றார். ஆசிஃப் வந்து பொதுச் செயலாளர். அதுல கீழே 2 பேரோட சைன் இருக்கு. அந்த லெட்டர் ஹெட்ல தலைவரோட சைன் இருக்கு. தலைவரோட பேர் சுரேஷ் வேதநாயகம். இவர் பொதுச் செயலாளர். ஆசிஃப் நீ வா போ, உங்களை எல்லாம் காப்பது, பெரும்பான்மை வந்து ஓட்டு போட்டா என்ன நடக்கும், நீங்களாம் பாகிஸ்தானுக்கு போகணும், நீ எல்லாம் முஸ்லீமா. அப்போ ஒரு இயல்பா ஒரு சங்கத்திற்குள்ளால நடக்கக்கூடிய பிரச்சனைய பாகிஸ்தான் போறாங்க, இந்த பக்கத்து முஸ்லீமன் போறாங்க, ஆப்கானிஸ்தான் போறாங்க, உனக்கு ஆதரவு கொடுக்கணுமான்னு போறாங்க, கரிகாலன் வருவானான்னு போறாங்க, கரிகாலன் வரட்டும், ஆசிஃப் வரட்டும், ஒரு சங்கத்திற்குள்ளால நடக்கக்கூடிய பிரச்சனைய பாகிஸ்தான் வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து திவிகாவோட இணையதள மாநில பொறுப்பாளர் பேசுறாரு. அப்புறம் அதற்கப்புறம் சரி அவர் தான் ஏதோ ஒரு தவறாக பேசிட்டாரு அப்படின்னு அவரே ஒரு அந்த போஸ்ட்ல வந்து ஃபேஸ்புக் போஸ்ட்ல வந்து திருத்துறாரு. சின்ன சின்ன திருத்தங்களை செஞ்சுட்டு அப்பையும் கூட அந்த ஊர்மையில அழைக்கிறார், நீ வா போன்ற. அப்ப கிட்டத்தட்ட ஒரு சாதிய வசைச்சொல் மாதிரி, எப்படி தலித்துகளை நோக்கி சாதிய வசைச்சொல் மாதிரி முஸ்லீம்னா என்ன வேணாலும் பேசிடலாமா, நீ வா போன்னு அந்த வார்த்தை இங்க ஒரு தலைவரை நோக்கி வரணும், அந்த கமிட்டி மெம்பர்ஸை நோக்கி வரணும், யாரை நோக்கியும் வரல. அந்த முஸ்லீம் பேர் கொண்ட ஆசிஃப் மீது மட்டும் ஏன் வருது? இல்ல, இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு நாங்க தான், அதனால நாங்க வந்து எங்களாலதான் வந்து இந்த பாதுகாப்பா இருக்கீங்க. இப்போ பிஜேபியோட பெரும்பான்மைவாதம், RSS பெரும்பான்மைவாதத்துல என்ன ஆவீங்க தெரியுமா அப்படின்ட்டு தானே அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு சங்கம். நான் தான் சொல்லணும், ஆட்டோ சங்கம் இருக்கு, தொழிலாளர் சங்கம் இருக்கு, விவசாயிகள் சங்கம் இருக்கு, பல்வேறு நாட்டுல பல்வேறு சங்கங்கள் இருக்கு, பல சங்கங்கள் இருக்கும். பல்வேறு சங்கத்துல ஒரு நிர்வாக ரீதியா நடக்கக்கூடிய சிக்கல், அதுல ஒருத்தர் தூக்குறாங்க, சேர்த்துக்கிறாங்க. அந்த கமிட்டி மெம்பர்ஸ், அந்த நிர்வாகத்துல ஒன்றும் முஸ்லீம்கள் மட்டும் இல்ல, ஆசிஃப்ன்ற ஒரு நபர் இருக்கிறாரு. மிச்சப்படி அங்க வந்து நிறைய பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள், பல்வேறு மதத்தை சேர்ந்தவங்க அந்த நிர்வாகத்திற்குள்ளால இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கூடி முடிவெடுத்த ஒரு நிலைப்பாடு. அதுல ஆசிஃப்ன்ற தனிநபருக்கு வந்து பெரிய அப்படி உச்சபட்ச அதிகாரம்லாம் இல்லை. அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் தீர்மானிச்சு ஓட்டு போட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அந்த கமிட்டி மெம்பர்ஸ்ல பெரும்பான்மையாக இருந்தது இந்துக்கள் தான், அது பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர். அப்ப ஆசிஃபை நோக்கி மட்டும் இந்த டார்கெட்டை முதல்ல ஏன் வைக்கிறாங்க? அதுவும் திராவிடர் விடுதலை கழகத்தை சேர்ந்த பரிமலா ராஜன் ஏன் வைக்கிறார்? அடுத்து யூடியூப் ரூட்டர்ஸ்ன்ற இன்னொரு சேனல்ல ஷபீர் அகமது, அவருக்கும் இந்த சென்னை பத்திரிகை மன்றத்துல தேர்தலில் போட்டியிட்டாங்க. ஆனா அவர்கள் தோத்துருக்கிறாங்க, எதிர்த்தரப்பு. ஆமா, எதிர்த்தரப்பு. அப்ப ஷபீரை வந்து டார்கெட் பண்ணி, ஷபீர் தான் இதுக்கு வந்து திட்டமிட்டு இந்த பத்திரிகையாளர் மன்றத்துல இவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி ஒருத்தரை நீக்கிறாங்க, கரிகாலன்றவங்க. ஷபீருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஷபீர் எதிர்த்தரப்பு. அவரை வந்து வேலூர் இப்ராஹிம் மாதிரியான ஒரு தேர்ட் ரேட்டட் அந்த பிஜேபி ஒரு ட்ரக் கும்பலோட சேர்த்து வச்சு அதை தொப்பி போட்டு, ஷபீர் செக்யூலரா தான் பேசிக்கிட்டு இருக்கிறார், ஒரு ஜேர்னலிஸ்டா தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஷபீரோட எல்லா நியூஸ் மினிட்டா இருக்கலாம், இல்ல மற்ற எல்லா சேனல்ஸையும் பார்க்கலாம், ஷபீர் தன்னையே ஒரு செக்யூலர் ஆளா தான் காமிச்சிட்டு இருக்கிறார். அவர் தன்னோட மத அடையாளங்களை எங்கேயுமே வெளிப்படுத்தினதும் கிடையாது, அதை குறித்து பேசினதும் கிடையாது. அவர் பேர் ஷபீர் அகமது தவிர வேற எதுவும் அவருக்கு வந்து எந்த அடையாளமும் கிடையாது. இங்கிலீஷ் சேனல்ஸ்லயும் பேசுறாரு, நேஷனல் மீடியாஸ்லயும் பேசுறாரு, தமிழ் மீடியாஸ்லயும் பேசிட்டு இருக்கிறார். அப்ப அவரை தொப்பி போட்டுட்டு இந்த வேலூர் இப்ராஹிமோட போட்டுட்டு நீயும் அவனும் ஒண்ணுதான். அப்ப நீங்க அதோட தலைவரை வந்து, அப்ப அந்த தலைவர் ஒரு சாதியை சேர்ந்தவரா இருக்கிறார், சுரேஷ் வேதநாயகம். அவரோட கம்யூனிட்டி சேர்ந்தவங்க பாதி பேர் பிஜேபியில இருக்கிறாங்க. இப்ப அந்த லீடர்ஸும் இருக்கிறாங்க, அதுல இருந்த மெம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எல்லா மெம்பர்ஸ்லயும் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க பிஜேபியில இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஏன் அந்த யூடியூப் ரூட்டர்ஸோட வீரமணி இருக்கிறாருல, அந்த பேசுறாருல, அவரோட சாதிக்காரனும் பிஜேபியில இருக்கிறான், தலைவரா இருக்கான். அப்ப அங்க போய் லிங்க் பண்ண முடியுமா? அப்ப இந்த சிஸ்டமோட பிஜேபி இந்த சிஸ்டத்தோட மெம்பர்ஸ் வந்து யாரா இருக்கிறா, அந்த பவர் ஹோல்டர்ஸ் யாரா இருக்கிறாங்கன்னா கேஸ்ட் இந்துஸா தான் இருக்கிறாங்க. முற்போக்காக பேசக்கூடியவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல, இந்த திராவிடம் பேசக்கூடியவர்கள் ஆதரவான நிலைப்பாட்டுல இருக்காங்க. அதற்கு எதிராக பேசக்கூடியவர்கள்லாம் பிஜேபி அவங்களோட மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கறத. இதுக்கு எதிராக பேசுறதோ ஆதரவா பிஜேபியில வரதுக்கு சீன்ல வரதுக்கு அடையாளமே கிடையாது. ஆனா இவங்களா தேவையில்லாம பிஜேபியில தூக்கிட்டு வராங்க. ஒரு சங்கத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நிர்வாக பிரச்சனை இது. இதுக்கு போய் பிஜேபி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எங்கெங்கயோ ஏன் போறீங்க? ஒரு சங்கத்துல நடக்கக்கூடிய சாதாரண பிரச்சனை, நிர்வாக பிரச்சனை. அந்த நிர்வாக பிரச்சனை நிர்வாக பஞ்சாயத்தை மட்டும், அதுல சுப்பையான்ற அந்த மூத்த ஊடகவியலாளரை நீக்கினதா சொல்றாங்க, சஸ்பெண்ட் பண்ணதா சொல்றாங்க புதிய தலைமுறையில இருந்து. அது என்னன்னு தெரியல. அப்ப நம்ம வந்து அந்த நிர்வாக சிக்கலா பார்க்கணும். இல்ல அவரோட அந்த கோர்ட் அந்த காணொலி வந்து கரிகாலன் பேசின அந்த காணொலி வந்து கோர்ட் வாசல்ல நடந்த டிஸ்கஷன்ஸ், பர்சனல் டிஸ்கஷன்ஸை அவரோட பப்ளிக் சேனல்ல போடுறாரு. அப்ப டிஜிட்டல் ஊடகவியலாளர்களுக்கும் ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய ஊடகவியலாளருக்கும் நடுவில் ஒரு கிளாஸ் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு. ஒரு 10 வருஷமா ரீசென்ட்லி இந்த யூடியூப் மீடியாஸ் வந்ததுக்கு அப்புறமா 2016-17 அப்புறம் போயிட்டு இருக்கு. நாங்கள் தான் வந்து சேட்டலைட் சேனல்ஸ், நீங்க வந்து டிஜிட்டல் மீடியாஸ்,
அப்படின்ற அந்த டிஸ்கஷன்ஸோ இல்லை அந்த முரண்பாடுகளோ போயிட்டு இருக்கு. இப்போ அது ஒரு பக்கம். அப்போ இன்னொன்று இங்கே ஏர்போர்ட்டில் தனியாக இருப்பாங்க, ப்ரெஸ் தனியாக இருப்பாங்க, கோர்ட்டுக்கு தனியாக இப்போ ஒரு ப்ரெஸ் இருப்பாங்க, சிஎம் ரிசீவ் பண்ணுறதுக்கான ப்ரெஸ் தனியாக இருப்பாங்க. ஏன் கமிஷனர் ஆஃபீஸ், சென்னை கமிஷனர் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் சேட்டலைட் சேனல்ஸ் தான் இருக்கும், யூடியூப் சேனல்ஸ் அலோடு கிடையாது. அப்போ இங்கே ட்ரெடிஷ்னலாகவே ஒரு ஒழுங்கு இருக்கு. இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோன்றது கமிஷனர் ஆஃபீஸோட ஒழுங்கு. அது நாங்கள் வந்து யூடியூப் சேனல்ஸை அலோவ் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து சேட்டலைட் சேனல்ஸா, அனுமதிக்கப்பட்ட சேனல்ஸா, அங்கீகரிக்கப்பட்ட சேனல்ஸா அலோவ் பண்ணுவோன்றது கமிஷன் ஆஃபீஸோட நிலைப்பாடு. கோர்ட்டுக்கும் அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. அதுக்குன்னு கோர்ட்டு சொன்னுச்சுன்னு இல்லை, அது எழுதப்படாத ஒரு விதியா இங்க பேணப்பட்டு இருக்கு. அதுக்கு லாயர்ஸ்க்கும் ஊடகவியலாளருக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு முறை அது. அதுல வந்து பிஜேபி லாயரா இருக்கலாம், டிவிகே லாயரா இருக்கலாம், டிஎம்கே லாயரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். நான் சேட்டலைட் சேனல்ஸ்க்கு தான் கொடுப்பேன், இல்லை நான் கொடுக்க மாட்டேன், நான் இவர்கிட்ட தான் பேசணும்னு விரும்புறது வந்து அந்த லாயரோட ரைட்ஸ். அது என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா நீங்க போய் மைக்க நீட்டுவீங்களா ஒருத்தர்? அந்த ஊடகத்தின் மீதான ஒரு வெறுப்புன்னு பார்க்கலாம். ஏன்னா புதிய தலைமுறை மீது இந்த மாதிரியான அடக்குமுறை பண்ணாங்கன்னு பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய இயக்குனர் மீது கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க. அதன் பிறகு அதுல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இல்ல, இப்ப டிஎம்கே 2021 ஆட்சிக்கு வரும்போது இந்த ஊடகவியலாளர்கள், டிஜிட்டல் மீடியாஸ் இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி தான் அவர்களோட சப்போர்ட்டோட தான் ஆட்சிக்கு வராங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இன்னைக்கு ஊடகம் என்னவா மாறி இருக்கு, ஜேர்னலிசம் என்னவா மாறி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம முன்னாடி பேசும்போது டிஜிட்டல் ஊடகம் ட்ரெடிஷனல் ஊடகம், சேட்டலைட் ஊடகம், டிவி சேனல்ஸுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு. அதுல ரெண்டு இடத்துலயும் பணிபுரியவர்களுக்கு இடையே ஒரு முரண்பாடு இருக்கு. அதை நம்பி ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அமைக்குது அப்ப இந்த சிஸ்டம்குள்ளால. அப்ப இங்கே நடக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சங்கத்துல நடக்கக்கூடிய அந்த நிர்வாக பஞ்சாயத்து, இது நிர்வாக சிக்கல். அது அப்ப அந்த சிக்கலை நீங்க என்னவா புரிஞ்சுக்க போறாங்க? அப்ப இதுல வந்து புதிய தலைமுறை சேனல்ல வந்து சமஸை நோக்கி ஒரு அட்டாக் நடந்துகிட்டே இருந்துச்சு. சமஸ் வந்து இவர் விஜய்க்கு வந்து ரொம்ப ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு, இவ்வளவு தம்மைல் வச்சுட்டாரு, இவ்வளவு தம்மைல்ஸ் வந்து இவ்வளவு நிறைய வச்சிருந்தாங்க, ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் அந்த நேரத்தில் ஷேர் பண்ணாங்க. அப்படி பார்த்தா எல்லா சேனல்ஸும், சன் டிவி கொடுத்துருந்தாங்க, எல்லா சேனல்ஸும் டிஆர்பி ரேட்டிங் தான் வந்து ஒரு பிஸ்னஸ் சேனல்ஸ் வந்து அப்படிதான் இயங்கும். அது சன் டிவியா இருக்கலாம், கலைஞர் டிவியா இருக்கலாம், அதுக்கு சில மாரல் எத்திக்ஸ் இருக்கலாம், இல்லை பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் இருக்கலாம் ஒவ்வொரு சேனலுக்கும். அப்ப நீங்க அதையும் தாண்டி நீங்க இவ்வளவு தம்மையில வச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரியான ஒரு தேர்ட் ரேட்டட் சேனல்ஸ் வந்து ஷபீரை கேட்ட அவங்க டிஎம்கே ஆதரவு சேனல்ன்றாங்க. யூடியூப் ரூட்டர்ஸ் டிகே மீட்டிங்ஸ்லையும், அதாவது திராவிடர் கழக மீட்டிங்ஸ்லையும் டிவிகே மீட்டிங்ஸ்லையும் எல்லாத்துலையும் கலந்துக்கிறாரு. அந்த வீரமணின்ற நபர் வந்து கலந்துக்கிறாரு. அவரோட அந்த பிக்சர் வந்து ஷபீரை வந்து தொப்பி போட்டு காட்டுற. ஷபீரை எங்கேயாவது யாராவது தொப்பி போட்டு பப்ளிக்ல எங்கேயாவது பார்த்துருக்காங்களா, இல்லை எந்த ப்ரெஸ்லயாச்சும் பார்த்துருக்காங்களா, இல்லை முஸ்லீம் ரெப்ரஸன்டேட்டிவா அவர் எங்கேயாச்சும் பேசிட்டு இருக்கிறாரா? அப்ப நீ வந்து வேலூர் இப்ராஹிம் மாதிரியான ஒரு ட்ரக் அடிக்ட் கும்பலோட வச்சுன்னா நாளைக்கு வீரமணின்ற அந்த குறிப்பிட்ட நபர், யூடியூப் ரூட்டர்ஸ் நடத்துற நபரை அவரோட கம்யூனிட்டியோட ஒப்பிட்டு பேசலாமா? அப்ப நீங்க ஷபீரை இண்டிவிஜுவலா பார்த்து ஷபீரோட இண்டிவிஜுவல் பிரச்சனைகள்ல இருந்து இல்ல நிர்வாக சிக்கல்ல இருந்து அணுகிறதுல யாருக்கும் எந்த தரையும் இல்லை. ஷபீர்கிட்ட பேசுங்க, இல்ல ஷபீரோட நிர்வாக சிக்கல். ஷபீர் நீ தொப்பி போட்ட ஆளா நீ எப்படி காட்டுவ? அப்ப ஷபீர் செக்யூலரிஸ்ட் இல்லைன்னா நீ கேஸ்டிஸ்ட். நான் தெளிவா நான் சொன்னேன், ஷபீர் வந்து ஒரு மதச்சார்பற்ற நபராக உனக்கு தெரியலன்னா அப்ப நீ சாதியவாதி. நீ திட்டமிட்டு உன்னோட சாதியை சேர்ந்தவர்கள் யாரையும் நீ அட்டாக் பண்ணாம ஷபீரையும் ஆசிஃபையும் நோக்கி தான் உன்னோட அட்டாக் நடந்துகிட்டு இருக்கே தவிர, ஏன் அங்க இருக்க மொத்த இந்து நேம்ஸ்ல அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் என்ன சாதின்னு யாருக்கும் தெரியாது, என்னென்ன சாதியா வேணா இருக்கலாம். ஏன்னா அவங்களெல்லாம் நோக்கி ஏன் அந்த அட்டாக் நடக்கல? அந்த டிஜிட்டல் அந்த அட்டாக் வந்து ஆசிஃபை நோக்கி மட்டும் ஏன் நடக்குது, ஏன் ஷபீரை நோக்கி நடக்குது? ஷபீரை ஏன் வேலூர் இப்ராஹிமோட கம்பேர் பண்ணா இப்ப வீரமணியோட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் பிஜேபியில இருக்கிறாங்க? அதுல இன்னொருத்தர் பேசுற சேனல் அவரோட கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்புறம் ஆனியன் ரோஸ்ட்னு ஒரு சேனல், அந்த சேனல்லையும் வந்து நீங்கெல்லாம் வந்து பெரும்பான்மை நான் அமைஞ்சிருச்சுன்னா பெரும்பான்மையின் பால் நீங்க ஒத்துக்குவீங்களா? ஏன் அந்த கொஸ்டின் வந்து ஷபீரை நோக்கியும் ஆசிஃபை நோக்கி? அந்த பெரும்பான்மை உன்னுடைய பெரும்பான்மை. நான் சொல்றேன், இந்த பிஜேபி, இந்த கவர்மெண்ட், இந்த சிஸ்டம் எல்லாம் உன்னோடது, என்கிட்ட எந்த ஷேரும் கிடையாது. ஏன் நான் சொல்றது, என்கிட்டன்னு சொல்றது முஸ்லீம்கள்ட்ட எந்த ஷேரும் கிடையாது. நான் மினிஸ்ட்ரியில இல்லை, நான் மாவட்டத்துல இல்லை, வட்டத்துல இல்லை, சதுரத்துல இல்லை, எங்கேயும் இல்லை. எனக்கு பவரே இல்லை இந்தியால. காங்கிரஸ் தோத்தா ஓஎஸ்சி காரணம், இவனுங்க ஏதாச்சும் கட்சி விட்டு தூக்குனா ஷபீர் காரணம், இவனுங்களை நிர்வாகத்துல இருந்து தூக்குனா காங்கிரஸ் பீகார்ல தோத்துச்சு. காங்கிரஸ் 60 இடத்துல நின்னாங்க, 6 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. காங்கிரஸோட இம்பார்ட்டன்ஸுக்கும் பீகார்ல காங்கிரஸோட கையாளத்தனத்துக்கும் ஓஎஸ்சி தான் காரணம். ஓஎஸ்சி நின்னதுனாலதான் தோத்துட்டாரு.
காங்கிரஸ் தோத்துருச்சு. இங்க வந்து இவனுங்களை தூக்கிட்டா, கரிகாலனை தூக்கிட்டா ஷபீர் அசீஃப் தான் காரணம். அவனும் காரணம் இல்லை, அந்த 65 பேர் ஓட்டு போட்டவங்க காரணம் இல்லை, இல்ல இவங்களோட அந்த லும்பன் ஆட்டிடியூட் வந்து காரணம் கிடையாது. நீங்கள் நானும் பப்ளிக்ல பேசுறோம், நீங்க இந்த கேமரா வச்சுக்கிட்டு நான் பேசினத நீங்க எடுத்து உங்களோட சேனல்ல இப்ப போட்டீங்கன்னா அது எப்படி நாகரிகமா இருக்கும்? அப்ப அவர் ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் சுப்பையான்றவர், அவரும் நீங்களும் அந்த டிஜிட்டல் வந்து ஊடகவியலாளரும் பேசுறாரு கரிகாலனும். அப்ப இவர் பேசினது நீங்க பப்ளிக் சேனல்ஸ்ல எப்படி உங்களோட சேனல்ல போட்டு நேம் டேமேஜ் எப்படி பண்ணுவீங்க? அது தப்பு இல்ல. அப்ப நீங்க வந்து நீங்க சென்னை அந்த வீடியோலயே வந்து சென்னை பிரஸ் கார்டை காட்டுறாரு கரிகாலன். நீங்க சென்னை பிரஸ்லயே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி சுப்பையான்ற நபர் வந்து என்ன வந்து பேட்டி எடுக்க விடாம இது பண்ணிருக்கிறார், தடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க முறையா போய் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கல, அது வேற. கரிகாலன் போயிட்டு முறையா அவர்கிட்ட தான் கார்டு இருக்குல்ல, ஐடி கார்டு இருக்குல்ல, என்ன வந்து சுப்பையான்றவர் வந்து கோர்ட்ல வந்து என்ன வந்து பேட்டி எடுக்க விடாம தடுத்தாரு. இதுல சுப்பையாவும் வந்து புகார் கொடுக்கல, ஆர்கனைஸ் பண்ணது வந்து ஷபீர் அவர்கள் தான் இந்த கூட்டத்தை கூட்டு வந்து வாக்கு செலுத்திருக்காரு, வாக்கு போட வச்சிருக்காரு அப்படின்னு விமர்சனத்தை வைக்கிறார். ஷபீர் எதிர்த்தரப்புங்க. ஷபீருக்கும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல என்ன ரோல் இருக்கு? அவர் நின்னாரு, எலெக்ஷன் நின்னாங்க, தோத்துட்டாங்க, இதெல்லாம் நடந்துருச்சு. அந்த லெட்டர்ல யார் கையெழுத்து பேர் இருக்கு? சுரேஷ் தினகரன் யாரோட சேனல்ல இல்ல. அந்த அழுத்தம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பிஜேபி RSS ஓட அழுத்தம் இருக்கு அப்படின்னு. இன்னுங்க ஷபீருக்கும் அசீஃபுக்கும் தான் அவ்வளவு பெரிய பவர் இருக்கா? அப்ப அவ்வளவு அந்த ஓட்டு போட்டவங்க எல்லாம் அந்த அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு இன்னும் ஷபீருக்கு அவ்வளவு பெரிய சக்தியா இருக்கா? அதுதான் நான் சொன்னேன். உதாரணத்துக்கு சொல்றேன், காங்கிரஸ் தோத்து போச்சுன்னா ஓவைசி காரணம். இங்க ஏதாச்சும் இவனுங்க கிட்ட பிரச்சனை நடந்துருச்சுன்னா ஷபீரும் அசீஃபும் காரணம். என்ன பவர் இருக்கா? இடதுசாரி அரசியல்னு பேசக்கூடியவர்களும் வந்து இந்த முஸ்லிம் இஸ்லாமியர் அப்படிங்கிற பேச்சுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப நான் முன்னாடி சொன்ன ஷபீரை நீங்க எப்போதுமே செகுலரிஸ்டா பாக்குறது இல்ல, அசீஃப் எப்போதுமே செகுலரிஸ்டா பாக்குறது கிடையாது. பேரு அசீஃப் முகமது, ஷபீர் அகமது, இவ்வளவுதான் பேர் மட்டும்தான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒரே சாதியை சேர்ந்த ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேருக்கு 10 அரசியல் இருக்கும். ஒருத்தன் டிவிக்கில இருக்கலாம், ஒருத்தன் டிஎம்கேல இருக்கலாம், இன்னொருத்தன் ஏடிஎம்கேல இருக்கலாம். ஒரு சாதியை சேர்ந்த 10 பேருக்கு. அதே மாதிரி முஸ்லீம்கள்ட்டையும் 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் 10 கட்சியில இருப்பான், 10 பார்வை இருக்கும். அந்த இண்டிவிஜுவலா அட்டாக் பண்ணாம இந்த ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் ஏன் பண்றாங்கன்றது இருக்குல்ல. அந்த வீடியோக்கள்லயே வந்து இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் வந்து இங்க மசூதிகளை இடிக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பெரும்பான்மையா இருக்கக்கூடியவர்கள் வந்து சொன்னாங்கன்னா வெளிநாடு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்களையும் சொல்றாங்க, அந்த வீடியோலையும் பேசுறாங்க. இல்ல அதுதான். அப்ப பெரும்பான்மை நீ யார அட்டாக் பண்ணும்? தலைவரை நோக்கி கேளு. சுரேஷ் வேதநாயகம் அவர் தான் தலைவர். அந்த கமிட்டி மெம்பர்ஸை நோக்கி கேளு. கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் உன்னுடைய இந்துக்கள் தானே, இந்து பேரு கொண்டவர்கள் தானே. சம்பந்தமே இல்லாம அந்த எந்த பொறுப்புலையும் இல்லாம ஷபீரை இன்க்ளூட் பண்றதும் அந்த அசீஃபை இன்க்ளூட் பண்றதுக்கும் என்ன காரணம் இருக்கு? அசீஃப் கையெழுத்து போட்டுக்கிறார், பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டுக்கிறார். ஓட்டு எழுத்துனது 65 பேர் யாரு? அவங்க எல்லாம் என்ன? அப்ப அந்த பேரும் அப்ப நீங்க என்ன முதல்ல இருக்குன்றது கேள்வி இருக்குல்ல. இதுல பெரும்பான்மை சப்போர்ட் பண்ணிச்சாங்க. எதுக்கு இதுல பிஜேபி ஒரு சங்கத்துல நடக்கக்கூடிய சாதாரண பிரச்சனை, நிர்வாக பிரச்சனை, கட்சிகளா தானே இருக்கிறாங்க. இந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறவங்க எல்லாம் வந்து இவ்வளவு பேர் இருப்பாங்க, இந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் இப்ப இருப்பாங்க. எல்லா பத்திரிகையாளர்களும் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடுல அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அந்த 65 பேரையும் யூடியூப் ரூட்டர்ஸும் கரிகாலனும் அந்த டிஜிட்டல் மீடியாஸ் சங்கம் அந்த இந்திரகுமார் தேரடி இவங்க எல்லாருமே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல அந்த ஓட்டு போட்ட 65 பேரும் பிஜேபி காரங்கன்னு சொல்றாங்களா? இந்த 65 பேர் ஓட்டு போட்டு தூக்கி இருக்கிறாங்களா கரிகாலனை? ஷபீர் அவர்களை சொல்றாங்க. 65 பேருங்க ஓட்டு போட்டு அவங்க தாங்க தூக்கிருக்காங்க. ஷபீர் ஓட்டு போட்டுருங்க. 65 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்கல்ல, அந்த ஓட்டு போட்ட 65 பேரும் பிஜேபி காரங்களா? இப்ப இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றமே பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ்ல இயங்குதா? அவங்க எல்லாம் இஸ்லாமியராங்கிற ஒரு கேள்வியும் வைக்கணும். எல்லாமே வந்து இஸ்லாமியர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கணும்ல. ஏன்னா அப்படித்தானே சொல்றாங்க. இல்ல நீங்க எதுக்கு இதுல ஏன் வந்து முஸ்லீம்னு வருது, ஏன் மெஜாரிட்டி வருது, பிஜேபி வருது? சாதாரணம் இப்ப நாளைக்கு ஏதோ ஒரு வாழைப்பழ தொழிலாளர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குன்னு வைங்க, வாழைப்பழ வியாபாரிகள் சங்கம். அந்த சங்கத்துல எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு முஸ்லீம் வந்து வாழைப்பழத்துல ஏதோ ஒண்ணு இருக்குதுப்பா, எனக்கு கொஞ்சம் இது பண்ணலாம், எனக்கு தலைவர் போஸ்ட் கேளுனா நீங்க வந்து பிஜேபி பாகிஸ்தான் என்னன்னு போவீங்களா? நாங்கள் தான் வந்து ஆதரவா இருக்கோம் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. இப்போ இல்ல அது பண்ணையாரத்தனம் தான். அது ஒரு மீட்பான் மனப்பான்மை, ஒரு சேவியர் மென்டாலிட்டி. நீ இருந்ததுக்கான நீ இருக்கிறீங்கன்னா நீ எனக்கான ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும். திமுகவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், அது முறையான ரெப்ரசன்டேஷன்ஸ் முதல்ல திமுகக்குள்ளாலே இருக்கணும். திமுகலே முறையான மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் இருக்கணும்? முஸ்லீம்கள்.
அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டோட சூழலை எதிர்கட்சி இல்லாத ஒரு சூழலுக்குள்ளால இருக்கு. அதிமுகன்ற ஒரு கட்சி வாய்ஸ்லெஸ்ஸா இருக்கிறாங்க. இந்த சூழலை நீங்க ஏன் இப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க? ஒரு சாதாரண பத்திரிகையாளர் மன்ற பிரச்சனைக்கு உதயநிதி வரைக்கும் போகுதான் நியூஸ். என்ன கணக்குன்னே எனக்கு புரியல. சாதாரண ஒரு பத்திரிகையாளர் பிரச்சனை திருப்பி அந்த நிர்வாகத்திற்குள்ள பேசி சரி பண்ணிக்குவாங்க. இதுக்கு பிஜேபின்றாங்க, முஸ்லீம்ன்றாங்க, தொப்பி வச்சுட்டு ஒரு தம்மையில தூக்கி போட்டு வைக்கிறாங்க. இப்ப இதே தம்மையில வீரமணியோ அந்த யூடியூப் ப்ரோட்டஸ் வீரமணிக்கு அவரோட கம்யூனிட்டியை சேர்ந்த ஏதோ ஒரு கேஸ்ட் லீடர்ஸை போட்டு வைக்க முடியும்ல? இல்ல கரிகாலனுக்கு வட மாவட்டத்தை சேர்ந்த ஏதோ ஒரு சாதி தலைவரோட போட்டோ போட்டு நீ அந்த சாதிக்க. அப்போ எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு முஸ்லீமா இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் சாய்ஸ் இருக்குல்ல. அவருக்கு திமுகலையும் இருக்கலாம், காங்கிரஸ்லயும் அது இருக்கலாம். ஆனா இவங்க என்ன மறுக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த முற்போக்கு முகமுடியல அந்த முஸ்லீமுக்கு பொலிட்டிக்கல் சாய்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப நீ என் பக்கம் இரு, இல்லைன்னா நீ பிஜேபி. அந்த முஸ்லீம் காங்கிரஸ்ல இருக்கலாம், அந்த முஸ்லீம் திமுகல இருக்கலாம், அந்த முஸ்லீம் டிவிக்கில இருக்கலாம், இல்ல அரசியல் கட்சியே வேண்டான திராவிடர் கழகத்தை சப்போர்ட் பண்ணலாம், இல்ல எனக்கு ஓட்டே போட மாட்டேன் இந்த சிஸ்டமே நோட்டாக ஓட்டு போடுற ஒரு முஸ்லீமா இருக்கலாம். அப்ப முஸ்லீம்கள் பல்வேறு விதமா தான் இருக்கிறாங்க. அப்ப நீ என்னதான் இருந்தாலும் நீ ஒரு மத அடிப்படைவாதியா தான் இருப்ப. நான் தான் திருப்பியும் சொல்றேன், ஷபீர் செகுலரிஸ்ட் இல்லைன்னா நீ கேஸ்டிஸ்ட். ஷபீரை செகுலரிஸ்ட் நான் திருப்பி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இந்த அனுமார் நெஞ்ச புலந்து நாங்கள் ராமர் உள்ள இருந்தாருன்ற மாதிரி ஷபீர் நான் செகுலரிஸ்ட்னு என்ன நிரூபிக்கணும்? அப்ப நீங்க ஏன் அதை ஒரு கம்யூனிட்டி டென்ஷனுக்குள்ளால கொண்டு போறீங்க? ஒரு நிர்வாக சிக்கல், அந்த நிர்வாக சிக்கலை டீல் பண்ணுங்க. கரிகாலனை ஏன் நீக்கினாங்கன்னு கேள்வி கேளுங்க. இல்ல கரிகாலனே அதுக்காக போய் முறையிட்டோம், லெட்டர் போடட்டும், இல்ல அதுக்கு போராட்டம் பண்ணட்டும். அவர் தானே பத்திரிகையாளர் மன்ற கார்டா இந்த வீடியோல காட்டுறாரு. இந்த இடத்துல இப்போ நெல்சன் சேவியர் அவர்களும் அதுல இருக்காரு. நெல்சன் சேவியர் நோக்கி வரல. இதற்கு முன்பு திமுக ஆதரவாளர்களோ பத்திரிகையாளர்களோ நிறைய பேர் விஜய் அவர்களையும் ஜோசப் விஜய்னு பேச ஆரம்பிச்சாங்க. பிஜேபி பேசிக்கிட்டு இருந்த சூழலுக்கு அடுத்த கட்டமாக விஜய் அவர்களையும் ஜோசப் விஜய்னு பேச ஆரம்பிச்சு. இல்ல அது சிக்கல் தான், அது மத ரீதியான சிக்கலா. இப்ப அவர் விஜய் ஜோசப் விஜயா இருந்தா, ஷபீர் அகமது முஸ்லீமா இருந்தா, இப்ப விஜய்க்கு தனியான ஒரு பொலிட்டிக்கல் சாய்ஸ் இருக்குது. அதாவது டிவிகேவின் தலைவர் விஜய்க்கு பொலிட்டிக்கல் சாய்ஸ் இருக்கு. அவரு ஒண்ணு பேசுறாரு, நீங்க அந்த பேசுறதுல இருந்து அவரை கேன்சல் பண்ணுங்க, இல்ல ஏத்துக்குங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஜோசப் விஜய்ன்ற அந்த அடையாளம் ஏன் வருது? அது ஒரு வித ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் தான். ஷபீர் அகமது பேசுறது எதுவும் தெரியாது, ஆனா ஷபீர் அகமது ஒரு முஸ்லீம்னு தெரியும். ஆசிஃப் டிஎம்கே சப்போர்ட் பண்றதுதான். இந்த கடந்த எலெக்ஷன்ல டிஎம்கே சப்போர்ட் பண்ணி தான் அவங்க சேனல்ல அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. அரண்சை வீடியோஸ்ல டிஎம்கே சப்போர்ட் பண்ணி, ரூலிங் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணி அவ்வளோ வீடியோஸ் வருது. ஆசிஃப் ஒரு லெஃப்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சிபிஐ ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாங்கல்ல, திமுக கூட்டணி ஏன் வேணும்ட்டு, அந்த விதமான ஸ்டாண்ட்ல தான் ஆசிஃப் இருக்கிறாரு. ஆசிஃபோட பொலிட்டிக்கல் சாய்ஸ் அது லெஃப்டோட அந்த சென்ட்ரல் லெஃப்டோட ஒரு இடத்துக்குள்ள நிக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. ஆசிஃப் முஸ்லீம் தான். ஆசிஃபுக்குன்னு இண்டிவிஜுவல் சாய்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆசிஃபை நாங்கள் முஸ்லீமாக தான் ட்ரீட் பண்ணுவோம். இருந்தால் பாகிஸ்தான் போன்னு சொல்லுவோம், இல்லை முஸ்லீம்னு சொல்லுவோம், உன்னை காப்பாற்ற யாருமே வரலன்னு சொல்லுவோம். ஆசிஃப் தன்னை முஸ்லீமாக ஃபீல் பொலிட்டிக்கலி தன்னை முஸ்லீமாக ஃபீல் பண்ணலையே, பொலிட்டிக்கலி தன்னை லெஃப்டாக தானே ஃபீல் பண்ணிக்கிறாரு. அவர் அதைத்தானே முன்மொழிஞ்சு பேசுறாரு. அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போறீங்கன்றது கேள்வி இருக்குல்ல. இப்போ இதில் மைனர் வீரமணி இன்னொரு பதிவு ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அதில் என்னன்னா, IVLF ப்ரோக்ராமுக்கு ஷபீர் போயிட்டாரு. அதாவது யூஎஸ்ல இருக்க போகும். அதுக்கு நியூஸ் சேனல்ல முன்னாடி இருந்த சுகிதா போயிருக்கிறாங்க. படுகொலையான, அதாவது தன்னுடைய கணவரை படுகொலை கொடுத்த சாதிய படுகொலை கௌசல்யா சங்கர் போனாங்க, எல்லாரும் போனாங்க. அதோட ஷபீரும் போறார். IVLF ப்ரோக்ராம் அது. இது யூஎஸ்ல நடந்துச்சு. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இங்க இருக்குது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல கரிகாலன்ற ஒரு யூடியூபரை தூக்கி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுக்கு இஸ்ரேலு, காசா, பாலஸ்தீன் எங்கெங்கயோ போறானுங்க இந்த யூடியூப் ப்ரோட்டஸ்ட் கும்பல். அப்ப சாதாரண விஷயம். IVLF ப்ரோக்ராம்னா என்னன்னு பார்த்தா தெரியும். இன்டர்நேஷனல் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் அப்ப அவங்க யாரு, யூஎஸ்ல என்ன வேலை பார்க்குறாங்க, யூஎஸும் இஸ்ரேலும் கூட்டணி, அதான் எல்லாருக்கும் தெரியுமே. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு யூஎஸ்க்கு என்னடா சம்பந்தம்? காசான்னு போறானுங்க, வாங்கி அந்த கூட்டத்துக்கு போயிட்டு ஷபீர் சப்போர்ட் பண்ணிட்டாருன்றானுங்க. இதுக்கு என்ன லாஜிக்னே புரியல. என்ன படிக்காத தற்கொலைகள் எல்லாருமே. சாதாரண கூகுள்ல போயிட்டு IVLF ப்ரோக்ராம்னா என்னன்னு போய் பாருங்க. அது யூஎஸ்ல என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும். லீடர்ஷிப் ப்ரோக்ராம் என்ன பண்றாங்க, என்ன சொல்ல வராங்க. இவங்களை ஷபீரை நம்பாதீங்க. ஷபீர் ஒரு மோசமான துரோகி. அப்ப இந்த சிஸ்டம்குள்ளால சாதாரண ஒரு ஜேர்னலிஸ்ட் ஷபீரை நோக்கி இவங்க அட்டாக் பண்ண வேண்டிய காரணம் என்ன? ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எங்கேயாச்சும் எடுத்து எங்கேயாச்சும் பேசினாரா? அப்ப இந்த கும்பலுக்கு, இந்த தேர்ட் ரேட்டட் கும்பலுக்கு
திமுகவை நோக்கியோ இல்லை யாரை நோக்கியோ சின்ன விமர்சனம் எழுந்தால் கூட அவர்களால் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை அவங்களால எடுத்துக்க முடியாது. டிஎம்கேவே இதை உணரணும். டிஎம்கே சைட்ல இருந்தே நான் பேசுறேன். டிஎம்கே இந்த மாதிரியான தேர்ட் ரேட்டட் கும்பலை ஓரங்கட்டி விட வேண்டிய தேவை இருக்கு. இதுக்கு முன்னாடி சூமி ஒன்ன காவியங்களும் ஒரு கும்பல் இருந்தானுங்க அசிங்கமா பேசிட்டு. அப்ப திமுக இங்க சோசியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ் தான் பண்ணுது. இங்க ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு ஆரோக்கியமான அரசியல் வேணும்னா யூடியூப் ரூட்டஸ் மாதிரி இந்த மாதிரியான தேர்ட் ரேட்டட் கும்பலை நீங்க வளர விட்டீங்கன்னா ஐவிஎல் ப்ரோக்ராம் திமுக காரங்க எல்லாருக்கும் தெரியும், மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் தெரியும். சுகிதாவும் போனாங்க அதுக்கு, அவங்களும் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் தான், எல்லாருமே டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் தான் இங்க போனது எல்லாருமே. ஷபீரையும் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டுக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு எனக்கும் புரியல. அப்ப ஷபீர் என்னைக்காச்சும் பிஜேபிக்கு சப்போர்ட்டா எங்கேயாச்சும் பேசினாரா? எங்கேயும் கிடையாது. அப்ப எங்க போறானுங்க பாருங்களா, ஒரு சின்ன சென்னையில நடக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு பத்திரிகையாளர் சங்கத்துல நடந்ததுக்கு இஸ்ரேலு, காசா, பாலஸ்தீன சப்போர்ட், ஷபீர் இவங்கெல்லாம் நம்பாதீங்க, மோசமான ஆளுங்க. இதெல்லாம் ஒரு கிரிஞ்சானுங்க வேலை மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு கிரிஞ்சா இல்லையா, அவங்க பார்த்தாவே ஒரு சில்லியா இல்லை. அப்ப டிஎம்கே கொஞ்சம் இங்க ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகணும். நான் டிஎம்கே கிட்டே சொல்றேன், இங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜனநாயக உரையாடல் தேவை. அந்த உரையாடலுக்கு முட்டுக்கட்டையாக ஒரு தேர்ட் ரேட்டட் பாலிடிக்ஸ் பண்ற கும்பலா இந்த கும்பல் இருக்குது. இல்ல இப்ப நீங்க திமுக சொல்றீங்க, திமுக கூட்டணியை விட்டு வேற ஒரு கட்சி, அதாவது இஸ்லாமிய கட்சிகளே வெளியில போனாலும் அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவில் செக்யூலரிசம் ஆபத்தாக இருக்கு. ஒண்ணும் இல்ல, இன்னொரு கேள்வி எஸ்டிபிஐ கட்சி வந்து அதிமுக கூட்டணியில இருக்கும் போதோ அல்லது வேற ஒரு கூட்டணிக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு நிலையில கூட எஸ்டிபிஐ கட்சியே அவங்க அப்படித்தானே பேசுவாங்க. இல்ல அது பேசுவாங்க, அது பிரச்சனை இல்ல. அது வந்து எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, இந்த கட்சி அந்த கட்சியை பேசட்டும், அந்த கட்சி இந்த கட்சியை பேசட்டும், ஒரு டிஸ்கஷன் பிளாட்ஃபார்ம் இங்க நடந்துகிட்டு இருக்குது. இங்க டிஸ்கஷன் பிளாட்ஃபார்முக்கே இல்லாம இங்க முஸ்லீம் சாதாரண இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிஸ்ட்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க முஸ்லீம் தரப்புல? இல்ல முஸ்லீம் பேர் கொண்டவர்கள், அதாவது நார்மலா இங்க இந்த சிஸ்டம்குள்ள வேலை கிடைக்கிறதுல இருந்து எல்லா இடங்கள்லயும் சிக்கல் இருக்குது. அப்ப முஸ்லீம் பேர் கொண்டவர்கள் எத்தனை ஜேர்னலிஸ்ட் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க? நார்த் இந்தியால சுத்தமா வாஷ் அவுட் அடிச்சிருக்கிறானுங்க மீடியாஸ் ஃபுல்லா. சவுத் இந்தியால இங்க குறைஞ்சபட்சம் இங்க ஒரு 4-5 பேர் தெரியுறாங்க, கேரளால, தமிழ்நாட்டுல. அப்ப நீங்க அந்த பேர் கொண்டவர்கள் எந்த அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சம்பந்தமே இல்லை. ஷபீருக்கும் ஆன்டி டிஎம்கேக்கும் சம்பந்தம் இல்லை, ஷபீருக்கும் ஆன்டி காங்கிரஸ் கூட சம்பந்தம் இல்லை. சாதாரண ஒரு நிர்வாக சிக்கல்ல நடக்கக்கூடிய சிக்கல். இதுக்கு தூக்கிட்டு போறானுங்க, பாகிஸ்தானுக்கு போறானுங்க, காசாவுக்கு போறானுங்க, பாலஸ்தீனுக்கு போறானுங்க. இது என்ன ஜேர்னலிசம் இது? இந்த மாதிரியான ஒரு இன்டர்நெட் மாஃபியா, அந்த என்ன சொல்றது, கூன்ஸ், இன்டர்நெட் கூன்ஸை வச்சுக்கிட்டு, லும்பன் கும்பலை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? முதல்ல ஷபீர் எங்கேயாவது தன்னை முஸ்லீம்னு ஐடென்டிஃபை பண்ணானா? நான் கேட்கணும், ஷபீர் எங்கேயாவது தன்னை முஸ்லீம்னு எங்கேயாவது தொப்பி வச்சுக்கிட்டு, இல்ல எங்கேயாச்சும் ஒரு பள்ளிவாசல் நின்றுக்கிட்டு ஒரு போட்டோ போட்டுக்கிட்டு ஷபீர் தன்னை செக்யூலரா தானே காட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப ஷபீரை நீ வேலூர் இப்ராஹிமோட ஒரு ட்ரக் மாஃபியா கும்பலோட நீங்க எப்படி லிங்க் பண்றீங்க? இப்ப ஷபீருக்கு நீங்க ஷபீரோட பாலிடிக்ஸ் படிக்கலாம், ஷபீரை அகைன்ஸ்ட் பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு எந்த கேள்வியும் கிடையாது. ஷபீரை நீங்க அகைன்ஸ்ட் பண்ணுங்க, ஷபீர் பேசுறது தப்புன்னு சொல்லுங்க, இல்ல ஷபீர் வந்து முறையில்லாம பேசுறாருன்னு சொல்லுங்க, அசீஃபோட ஸ்டாண்ட் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தப்புன்னு சொல்லுங்க, அதை பத்தி எந்த கேள்வியும் இல்லை. நீ எதுக்கு அதோட சொசைட்டியை லிங்க் பண்ற? அதோட தம்மையில நீ எப்படி சூஸ் பண்ற? அப்ப நாளைக்கு வீரமணின்னா உன் சாதிக்காரன் மூஞ்சியை வச்சுட்டு நாங்க ஒரு தம்மையில வைக்கணும். அப்ப நான் வந்து ஒவ்வொருத்தனும் பேசுறவனோட சாதிக்காரனோட மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ கம்யூனிட்டியோட எப்படி லிங்க் பண்ற? ஷபீர் பேசுனது இங்க சென்னையில உள்ள பத்திரிகையாளர் மட்டும் சிக்கலுங்க. இதுக்கும் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு பாலஸ்தீனுக்கு, காசாவுக்கு, இந்த பக்கத்து பாகிஸ்தானுக்கு, ஆப்கானிஸ்தானுக்கு எல்லாத்துக்கும் போறாங்க சங்கி, பிஜேபி. ஷபீர் பேசுறது ஒரு நிர்வாக சிக்கல். அந்த நிர்வாகம் அப்ப இண்டிவிஜுவல் அந்த அட்டாக் வந்து டிஎம்கே இந்த மாதிரியான கும்பலை, உங்களை ஆதரிக்கிறேன்ற சொல்ற இந்த கும்பலை ஓரங்கட்ட வேண்டிய தேவை இருக்கு. அது இல்லைன்னா இந்த ஆரோக்கியமான சூழல் இங்க இருக்காது. சம்பந்தமே இல்லை. நான் டிஎம்கே கிட்டே பார்த்தே கேட்கிறேன், பத்திரிகையாளர் மன்றத்துக்கும் பாகிஸ்தானுக்கோ இல்ல பாலஸ்தீனத்துக்கோ என்ன சம்பந்தம் இருக்குது? அங்க இந்த ஓட்டு போட்டு ஒருத்தரை தூக்குறாங்க, அவ்வளவுதான். இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் பாலஸ்தீனுக்கு காசாவுக்கு ஐவிஎல்எஃப் ப்ரோக்ராமுக்கு சுகிதாவும் போறாங்க. ஐவிஎல்எஃப்னா என்னன்னு சும்மா கூகுள பார்த்தவங்களுக்கே தெரியும். ஏன் முஸ்லீம்னா அமெரிக்கா போக கூடாதுன்னு? என்ன அமெரிக்கால என்ன முஸ்லீம்கள் வாழவே இல்லையா? என்னப்பா ஜொஹ்ரான் மம்தானி ஐம் முஸ்லீம், ஐம் டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நியூயார்க்கோட மேயர் ஜொஹ்ரான் மம்தானி இன்னைக்கு ஐம் முஸ்லீம்னு சொல்லிட்டு தான் பதவி இருக்கும்போது ஐம் முஸ்லீம், ஐம் டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்ன்ற. இப்ப இவனுங்க இங்க என்ன முஸ்லீமை செக்யூலராகவே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டானுங்க. முஸ்லீம் ஐடென்டிட்டியை கிரிமினலைஸ் பண்ணக்கூடிய வேலையை இவனுங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதுதான் இங்க ஆபத்தான வேலை.